இந்த ஆட்சி பல ஆண்டுகள் நீடிக்கப் போகின்றது. இந்த 5 ஆண்டுகளும் இல்லை, அதற்கு மேலும் இந்த ஆட்சி நிலைநிற்கும் என்று மக்கள் நேயமுள்ள பக்கம் நாங்கள் செயற்படும் போது படிப்படியாக மக்கள் நம்பிக்கை ஏற்படும். மக்களுக்கு பயம் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் 76 ஆண்டுகளாக மக்களை பயப்படுத்தி வைத்திருந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள், நாடினார்கள். ஏனென்றால் நாட்டு மக்களுக்கு 76 ஆண்டுகளாக பயத்தை ஊட்டித்தான் அரசியல் செய்தார்கள். அதனால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடன் மக்களுக்கு திரும்பவும் இப்படி வந்துவிடுமா, நாட்டில் யுத்தம் ஏற்பட்டு விடுமா என்று பயம் ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த பயத்தை தெளிவுபடுத்துவதற்காக ஆட்சி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கடப்பாட்டின் நிமித்தமாக என்று செயற்பட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த நாட்டு மக்கள் பயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள். உப்பை வைத்து அரசியல், உப்பு இல்லாமல் போகிறது, உப்பு விலை கூடிவிட்டது என்று. ஆனால் முன்னைய காலத்தில் சமைப்பதற்கே எரிவாயு இல்லாமல் இருந்தது. 16 ஆண்டுகளாக இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள், ஆண்டவர்கள், இந்த நாட்டை ஆண்டவர்கள் எதையும் செய்யவில்லை. இந்த நாட்டின் வடமாகாணத்திற்கு எமது அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் திரும்பவும் இனவாதத்தை தூண்டும் விதமாக செயற்படுகிறார்கள். அது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் வெளிப்பட்டது. ஏனென்றால் எமது பிரதேசத்தில் போலி துண்டு பிரசுரங்களை என்பிபி ஆதரவாளர்கள் அணி என்ற ஒரு போலி துண்டு பிரசுரத்தை விநியோகித்தார்கள். எவ்வாறென்றால் பௌத்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் கட்டாயமாக தமிழ் மக்கள் என்ற ஒரு போலி பிரச்சாரத்தை செய்திருந்தார்கள் வடமாகாணத்தில். ஏனென்றால் அவர்கள் முன்னைய காலத்தில் ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் தான் போலி பிரச்சாரத்தை செய்வார்கள் ஒழிய எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் போலி பிரச்சாரத்தை செய்வதில்லை. ஆனால் இன்று எமது எதிர்த்தரப்பில் இருக்கும் தமிழ் கட்சிகள் இவ்வாறான போலி பிரச்சாரத்தை செய்தார்கள். நாங்கள் அந்த தேர்தல் களத்தில் எந்த போலி பிரச்சாரத்தையும் செய்யவில்லை. எமது நாட்டின் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து கூறியிருந்தார், அதிகளவான வேலை வாய்ப்பு வடமாகாணத்தில் இருக்கின்றது, மக்கள் மத்தியில் எந்த போலி போய் உங்களிடம் பயோடேட்டாவை தாருங்கள், உங்களுக்கு வேலை நியமித்து தருகின்றோம் என்று போலி பிரச்சாரம் செய்யலாம். நாங்கள் கொள்கை ரீதியாக, தர்க்க ரீதியாக நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினோம். இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தொங்குவதற்கு இடம் கிடைத்தால் அதில் தொங்கி குளிர்காய்வது வடிவாக தெரிந்துவிடுகிறது. பலர் கூறுகிறார்கள், காணி சுவீகரிக்க போகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி. அவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், அந்த சுயரிப்பானது மக்களுக்காக நலன் சார்ந்துதான் நாங்கள் செயற்படுகிறோம். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உறுதிப்பத்திரம் இல்லை, விவசாயம் செய்கின்றனர், விவசாயம் செய்யும் போது அவர்களுக்கான உறுதி அந்தஸ்து வழங்கப்படவில்லை. இன்று யாழ்ப்பாணத்தில் பலர் உறுதிகளை துளைத்து விட்டார்கள். ஆனால் ஒரு வீட்டுக்கு 2 உறுதிப்பத்திரம் இருக்கிறது. இன்று சட்டத்தரணிகள் பல நுட்பமான முறையில் 2 உறுதிப்பத்திரம் கூட முடித்து இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகின்றன. அதே நேரம் யுத்த காலத்தில் சுகீகரிக்கப்பட்ட இடங்கள் கூட எடுத்துக்கொண்டால் முன்னைய அரசாங்க ஆதரவுடன் பல இடங்களை புலம்பெயர் தேசத்தில் இன்று வசிக்கின்றனர்கள். எதிர்வரும் காலத்தில் மக்களுடைய காணிகளை நாங்கள் மக்களிடமே ஒப்படைப்போம், அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடையாளப்படுத்தும் போது நாங்கள் யாருடைய வீட்டையோ குடிமனைகளை ஒழுப்பி நாங்கள் சுயரிக்க போறதில்லை. அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தல் உறுதிகளை முடித்துக் கொண்டு வருவார்கள், அவர்கள் சொந்த உறவினர்கள் தங்களுடையதென்று. ஏனென்றால் இன்று எமக்கு தெரியும், பல அரசியல்வாதிகள் பல சுவாந்தர்களாக ஆகிவிட்டார்கள், நில சுவாந்தர்களாகி இருக்கிறார்கள். மறைமுகமாக தமது உறவினர்கள், சொந்தங்கள் என்று பல காணிகளை வைத்திருக்கிறார்கள். இன்று அரசியலுக்கு வந்தாலேயே உழைக்கலாம் என்று எண்ணக்கருதான் பலருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியலில் பிழைப்புவாத அரசியலை களைந்திருக்கிறது. இந்த போலி தேசியம் கதைத்து அல்லது இந்த போராட்ட வீரர்களை வைத்து தாங்கள் அரசியல் நடவடிக்கையில் அரசியல்வாதிகள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் போராடி மரணித்தவர்களின் உண்மையான குடும்பங்களுக்கு உதவுவது நோக்கமில்லை, தமிழர்களின் இருப்புக்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இல்லை. திரும்பவும் இந்த நாட்டை எவ்வாறாவது இந்த இனவாத வேலையில் இழுத்து சென்று அந்த இனவாத வேலையில் வாழ்வதற்கே தீர்மானிக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த இனவாதத்தில் இந்த இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது.